பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வெற்றியும் ஜெயத்தையும் தரப்போகிறார். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25 முதல் பகுதியை வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். எப்போ இந்த வார்த்தையை கேட்கிறார்? ஆண்டவர் சீஷர்களோடு கூட படவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படகு நடு சமுத்திரத்திலே போகும்பொழுது திடீரென்று அலைகள் கொந்தளித்து, காற்று அலைகள் பெருக்கினால் அந்த படகு அசைந்து மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை அந்த இடத்துல உருவாகிறது பார்க்கிறோம். கூட இருந்த அத்தனை சீஷர்களுக்கும் ஒரு மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு, மிகுந்த கலக்கம். அவர்கள் ஓடி போய் இயேசுவிடத்துல, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பயணம் செய்கிற படகு, ஆண்டவரோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார பார்த்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன கொந்தளிப்பு, ஒரு சின்ன புயல் வந்த உடனே அவர்கள் விசுவாசம் அவர்கள் விட்டு தூரம் போய்விடும். இந்த வார்த்தை கேட்கின்ற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் படகுல இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு சின்ன புயல் வந்த உடனே, ஒரு சின்ன கொந்தளிப்பு வந்த உடனே, ஒரு சிறிய வியாதி வந்த உடனே, ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே பதறி போய் விசுவாசத்திலே ஆட்டம் கண்டு போய் நிற்கிறீர்களே, உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உங்கள் கூட இருக்கும் பொழுது, அடிக்கிற காற்றும் வருகிற கடல் அலைகளும் கொந்தளிப்பும் உங்களை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பார்த்து பயந்து கலங்கி விசுவாசத்தை தடுமாறுகிறவர்களா இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இன்றைக்கு உறுதியான ஒரு முடிவு எடுங்கள். காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், என் படகுல, என் வாழ்க்கை படகுல என்னை படைத்த தேவன் இருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்று விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். எல்லாவற்றையும் அமர்த்தி போடுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா புயலையும் கொந்தளிப்பையும் காற்றையும் அடக்கி சமாதானத்தின் நாட்களை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கலக்கத்தை விட்டுருங்க, தைரியமாயிருங்க. நம் படகில் இயேசு இருக்கிறார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டீரப்பா. எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி ஓட செய்யும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை கண்ணும் சோர்ந்து போய் தங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போய்விடாதபடி உறுதிப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.